கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் கூடியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாவர் கண்களை மூடி ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த நாளின் தெய்வ செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் பொழுது நாங்கள் அதை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை ஆயத்தப்படுத்தி தாரும். உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு உடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். நேயர்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாபெரும் போராட்டம் யாரையும் விட்டு வைக்கல. ஆதியிலே சீஷர்களை தெரிந்து கொண்ட தேவன் சீஷர்கள் மூலமாக ஒரு திருச்சபை ஏற்பட்டது. அந்த ஆதிக்கால திருச்சபையிலும் இந்த போராட்டம் நடைபெற ஆரம்பித்தது. இயேசுவை பின்பற்றலுடன் காணப்பட்ட முன்னபிப்பிராய கருத்துக்கள் தான் இயேசுக்கு மிகப்பெரிய சவால்களாக இருந்தன. அந்த திருச்சபையிலும் கூட இந்த போராட்டம் உள்நுழைந்து சத்தியத்தின் மீது உள்ள வாஞ்சியை விட்டுவிட வேண்டுமா அல்லது அதை பற்றி கொள்ள வேண்டுமா, அதன்படி நடக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக மக்கள் கடன் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ரோமர்களிடமிருந்து நிச்சயமாகவே தேவன் தம்முடைய மக்களை காப்பாற்றுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே தான் இருந்தது மக்களிடத்தில். ஆனால் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம் மக்களிடத்தில் இல்லை. சீஷரிடத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தது. 10 நாட்கள், அதாவது கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீஷர்களோடு இருந்து பரத்திற்கு சென்று 10 நாட்களுக்கு பிறகு அந்த பெந்தேகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படும் பொழுதுதான் இவருடைய சந்தேக காரியங்கள் எல்லாமே நீங்கப்பட்டு இவர்கள் ஒரு நல்ல தகுதிக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர்களை ஆக்கிரமித்திருந்த அந்த தவறான கருத்துக்கள் விலகி சத்தியமாக புரிந்து கொள்வதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். பரிசுத்தாவின் வரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அதன் பிறகுதான் சீடர்கள் தேவன் தங்களிடம் சொல்வதற்கு செவி கொடுக்க தங்களுடைய செவியை ஆயத்தப்படுத்தினார்கள். இயேசுவின் மரணத்திற்கு பிறகு வந்த இந்த முதல் பெந்தகோஸ்தே நாளில் இந்த அற்புதமான அனுபவம் நிகழ்வும் அது வழிவகுத்தது. அதன் மூலமாக சபையானது பல சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக அங்கிருந்த மத தலைவர்கள் சிலர் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை ஊழியம் செய்ய விடாமல் தடுக்க விரும்பியது போல இந்த சபையும் தடுப்பதில் தீர்மானமாக இருந்தார்கள். ஏனால் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு சீஷர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13 இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் 2 பேராக பிரித்து சென்று சத்தியத்தை எந்த அளவுக்கு சொன்னார்களோ தெரியாது. ஆனால் கிறிஸ்து பரமேறி பிறகு இந்த பெந்தெகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்திற்கு பிறகு இவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அவ்வளவு கருத்தாய், தெளிவாய், அறிவுள்ளவர்களாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய சத்தியத்தை பகிரங்கமாக தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறது கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். படிப்பறிவில்லாத இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்று. ஒரு புதிய ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தான் என்றால், உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் சீஷர்களோடு இந்த நாட்களை கழித்தார். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக அவர் இருந்தார். இல்லைன்றால் அவர் உடனே பரலோக ராஜ்யம் போயிருக்கலாமே. அநேக காரியங்களையும் சீஷர்களுக்கு மீண்டும் அவர் வற்புறுத்தி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் வரைக்கும் நீங்கள் பரிசுத்த பட்டணத்திலேயே தரித்திருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்ற கட்டளை அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாகவே சொன்னார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து
அந்த 10 நாட்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த கடைசி நாளாகிய அந்த பெந்தெகோஸ்தே நாளில் 50வது நாளிலே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே அவர்கள் எல்லாரும் அந்த ஒருமனப்பாட்டோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். கலிலேய மொழி பேசக்கூடிய இவர்கள் மற்ற நாடுகளிலிருந்து வந்த 17 நாட்டவருடைய மொழிகளை இவர்கள் பேசினதாக வேதாந்தத்திலே நாம் வாசிக்கிறோம். 3.5 வருடங்கள் கூடவே இருந்து சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர். உலகில் மிக சிறந்த ஆசிரியர் அவர். அவரிடத்தில் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் சீஷருடைய வாழ்க்கையில் இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு ஒரு மிகுந்த தாக்கத்தை கொண்டு வந்தன, ஒரு மிகுந்த பலனும் கொடுத்தது. அதில் முக்கியமாக பேதுரு அந்த நாளில் பிரசங்கிக்கப்படும் பொழுது வந்து கேட்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்று மாத்திரமே ஏறத்தாழ 3000 பேர் திருச்சபையில் ஞானமுழுக்கு பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அரசியலை பற்றி விவாதிப்பதை விட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதுதான் முக்கிய விஷயமாக அந்த நாளில் இருந்தது. மற்ற காரியங்களை குறித்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. இயேசு ஒரு மேகத்தில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 2 பேர்கள் தங்கள் அருகே நிற்கிற சீடர்களை கண்டார்கள். இயேசு திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்கள். அவர் எப்படி போனாரோ மீண்டும் அப்படியே வருவார் என்ற காரியத்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், அன்றியும் அவர் அவர்களுடன் கூட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த 10 நாட்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணதில் அவர்கள் தரித்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஜலத்தினால் ஞானஸ்நானம் முழுக்க மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு அழைத்த வேலை செய்ய உன்னதத்திலிருந்து வல்லமை அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்று அவருடைய வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை நம்மிடத்திலும் ஊற்றப்படும். நாமும் உலகமெங்கும் சென்று தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். 10 நாட்களாக இயேசுவின் சீடர்கள் ஜெபித்தார்கள். இயேசுவிடம் தங்களுக்கு மனத்தாழ்மையை கொடுக்கும்படி உண்டான அந்த அனுபவத்தை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார்கள். மனத்தாழ்மையை நடந்து கொள்ள தங்களை தாழ்த்தினார்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். யார் பெரியவன் என்ற வேதங்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. இறுதியாக பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை தங்கள் உள்ளங்களில் உணர்த்த அனுமதித்திருந்தார். சிருஷ்டிப்பில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொரு சீடர்களோடும் ஆவியானவர் அசைவாடினார். பெந்தெகோஸ்தே நாளிலே சிருஷ்டிப்பினாலே ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர். ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஒவ்வொருவரோடு தேவன் அசைவாடினார். அவருடைய நாவுகளை திறந்தார். அந்நிய பாஷைகள் அவர்கள் பேசினார்கள். அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. இது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய சிருஷ்டிப்பு. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு கோபுரத்தை கட்ட நினைத்தவர்களின் பாஷையை மாற்றினார். புதிய ஆரம்பம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்ல, மீண்டும் ஜலப்பிரளயம் வந்தால் நாம் அழிந்து போகாதபடிக்கு வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு நாம் கோபுரத்தை கட்டி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அங்கே தேவன் பாஷையை மாற்றினார். ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே எருசலேமில் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். இங்கே தேவனுடைய வசனம் உலகம் முழுவதற்கும் பரப்புவதற்கு தேவன் பரிசுத்த ஆவியினர் கொண்டு இங்கே சீஷர்களையும் அங்கே கூடியிருந்த விசுவாச பிள்ளைகளை நிரப்பினார். அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். பெந்தெகோஸ்தே நாளில் அதற்கு நேரெதிராக சீடர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி அவர்கள் பற்பல பாஷைகளை பேசும் உலகெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் புறப்பட்டு சென்றார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திற்கும் இந்த சுவிசேஷம் பரப்பப்பட வேண்டும். மத்தேயு 24:14 வாசிக்கிற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்
சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னது போல தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் எடுத்து செல்வதற்கு சீஷர்கள் கடந்து சென்றார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டிய போது சிதறடிக்கப்பட்டார்கள். எருசலேமில் கூடியிருந்தவர்கள் தங்கள் தங்கள் தாய்மொழியில் சீடர்கள் பேசுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். இது எப்படிப்பட்ட சத்தியம்! இவர்கள் கலிலேயர் நம்முடைய மொழியில் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படினால் பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அது ஒரு பெரிய அனுபவமாக காணப்பட்டது. தேவனை சந்திக்க ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதே ஆவியானவர் பாஷைகளை மாற்றி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களை சிதறடிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியத்தை தடுக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்து உங்களை சிதறடிப்பார். ஊழியங்களை செய்ய வாஞ்சிக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடியவர்களை ஆவியானவர் ஒன்று சேர்த்து தேவனுடைய வரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஊழியங்களை வளரச் செய்வார். சதுசேயர்களை சந்தித்தல். இவர்கள் இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்ற விவாதத்தோடு இருப்பார்கள். இவர்களுடைய பாலிசி என்ன அப்படின்னா, கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, யார் மரித்தாலும் மரித்ததோடு சமானம், இனி யாரும் உயிர்த்தெழப் போவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையில் இவர்கள் இருந்தார்கள். தீர்க்க தரிசனத்தில் அமெரிக்கா என்ற புத்தகத்தில் 78வது பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, தங்களை விட கிறிஸ்து மேன்மைப்படுத்தப்பட்டதை ஆசாரியர்களும் அதிகாரிகளும் கண்டார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாதவர்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததாக அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததை கேட்டதும் கடுங்கோபம் கொண்டார்கள். உயிர்த்தெழுதல் இரட்சகரை பற்றி பிரசங்கிக்கவும் அவருடைய நாமத்தினால் அற்புதங்கள் செய்யவும் அப்போஸ்தலர்களை அனுமதித்தார். உயிர்த்தெழுதல் கிடையாது என்கிற தங்களுடைய போதனை அனைவரும் மறுதலித்து விடுவார்கள் என்றும் சதுசேயர் கூட்டமே சீக்கிரத்தில் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆகினாலே இந்த சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிப்பதற்கு தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவர்களுக்குள்ளாக இருந்தது. பேதுரு மூலம் ஆண்டவர் ஒரு சப்பானை குணமாக்கினார். அது தலைவர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் 10 வசனங்களில், இயேசுவின் நாமத்தினால் பிரசங்கிக்கக்கூடாது என்றார்கள். அவர்கள் நினைத்தது முற்றிலும் தவறான ஒன்று. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போஸ்தலர் 14:18 இதை வாசிக்கிறோம். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தடை செய்தாலும் அந்த தடை இவர்களை சத்தியத்தை அறிவிக்கக்கூட பண்ணாமல் செய்யவே இல்லை. தொடர்ந்து அநேக சத்தியங்கள் எடுத்துரைப்பதற்கான வழிகள் திறக்கப்பட்டன. ஆனால் சீடர்கள் மற்றவர்களோடு தேவனை மையப்படுத்தினார்கள். பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் வியாதிஸ்தர்கள் மேல் படும்படி வியாதிஸ்தர்களை கொண்டு வரிசையாக கிடத்தினார்கள். யாருமே எல்லாருடைய நிழல் பட்டதோ எல்லாரும் குணமானார்கள். எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சீடன்! அதனால் கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு சீடன், இந்த சத்தியத்தில் யார் நிலைநிற்பான் என்று சொன்ன சீடன், கடைசியில் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் பிரசங்கித்ததே இந்த சீடன் தான், பேதுரு. ஆனால் தேவனுடைய வல்லமை எவ்வளவாக அவனில் கிரியை செய்கிறது! அவன் நடந்து போகும்போது தன்னுடைய நிழல் வியாதிஸ்தரின் மேல் பட்டால் குணமாகும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகல. அவன் நடந்து சென்ற அநேக வியாதிஸ்தர்கள் அவர்கள் சுகம் பெற்றதாக நாம் பார்க்கிறோம். சுற்றுப்பட்டணங்களிலிருந்தும் திரளானவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இரக்கமற்ற தலைவர்கள் சத்தியத்தை நசுக்க முயன்றார்கள். உண்மையுள்ளவர்கள் வேதாமத்தை வாசித்தார்கள். தேவ வல்லமைக்காக ஜெபித்தார்கள். வியாதிகள் குணமாகின. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தமிழ்நாட்டில் மத சுதந்திரம் இருந்து நாம் சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். எந்த தடையும் இல்லை. ஒரு சில இடங்களில் அவை இருந்தாலும்
அது ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் தொடர்ந்து சத்தியங்கள் போதிக்க அனுமதி கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் பல இடங்களில் சத்தியத்தை போதிப்பதற்கான தடைகள் இன்னும் இருக்கின்றது என்பதை நீங்கள் நான் உணர்ந்தவர்களாய், அவர்களுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வருகிறவர்களுக்காக நீங்களும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இப்படி இந்த 1ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் என்ன செய்கிறார்கள், ஸ்தேவானை 7 பந்தி விசாரிப்புக்காரர்களும் ஒருவனாக தெரிந்து கொள்கிறார்கள். ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு எந்த அளவுக்கு செய்தார் வேதத்தில் பதிவிடப்படவில்லை. ஆனால் தேவனுடைய சத்தியத்தை தைரியமாக விரல் காட்டி குற்றங்களை சுட்டி காட்டி போதிக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வுள்ள ஒரு மகனாய், தேவ ஊழியத்தை செய்யக்கூடியவனாய் ஆவியானவர் ஸ்தேவானை திடப்படுத்தினார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனால் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்த அவர்கள் தலைவர்கள் முன் கொண்டு செல்லப்பட்டார். அவருடைய சாட்சிக்கு பெரும் யாரும் எதிர்த்து பேச முடியவில்லை. பொய்க்காரணங்களை கூறி அவரை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு சென்றார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். திருச்சபையில் நின்று தைரியமாக உள்ளதை உள்ளது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இவன் என்னை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறான், நான் செய்த பாவத்தை தான் இவன் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து பற்களை கடித்து ஸ்தேவானை வெளியே அழைத்து சென்று நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்து கொன்றார்கள். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எத்தனை பேர் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதா? அவர் பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை பற்றி தான் என்று நான் ஏன் நினைக்க வேண்டும்? அப்படியானால் நான் நினைக்கிறேன் என்றால் நான் தவறு செய்கிறேன். நான் தவறு செய்கிறேன் என்றால் ஸ்தேவானுடைய அந்த பிரசங்கம் என்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறது என்றால் நான் அவற்றிலிருந்து விடுதலை ஆவதற்கு வழி தேட வேண்டுமே தவிர செய்தியை அல்லது எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது கொலைபாதகத்திற்கு சமம். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனத்தில் அமெரிக்கா என்ற புத்தகத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க. 102வது பக்கத்தில், ஸ்தேவான் மரித்த பிறகு அதில் சவுல் ஆற்றின பங்கிற்காக அவர்கள் சனகரின் சபையில் ஒரு அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு? பவுல். தேவகுமாரனுக்கு எதிராக கலகம் செய்வதில் சாத்தனுடைய கரத்தில் ஒரு வல்லமையான கருவியாக சில காலம் பவுல் செயல்பட்டார். ஆனால் அந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எந்த திருச்சபையில் வைத்து அவன் கலகம் பண்ண ஆரம்பித்தானோ அதே திருச்சபையிலிருந்து தேவனுடைய சத்தியங்களை எடுத்துரைத்து ஜனங்களுக்கு தேவ சத்தியத்தின் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்காக தேவன் அந்த சவுலை பவுலாக மாற்றி தன்னுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்தினார். மனப்பாங்குகளை மாற்றுதல். யோவான் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. இந்த சமாரி ஸ்திரீயினுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீயினிடத்தில் வந்து ஆண்டவர் பேசக்கூடிய விதம் பாருங்க. அந்த மதியான வேளையில் நடுநிசையில் அந்த பகல் நேரத்தில் அவர் வந்து அந்த யாக்கோபின் கிணற்றண்டையில் உட்காருகிறார். இலைப்படைந்தவராய் அல்லது கலைப்படைந்தவராய் உட்கார்றார். ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டுக்குள்ளே வருகிறாள். அவரிடத்தில் பேச்சு கொடுத்து தண்ணீரை குறித்து பேசி தாகத்திற்கு தா என்று கேட்டு அப்படியே செய்து அவருடைய மனதை மாற்றி அவருடைய மனப்பாங்குகளை மாற்றி அந்த கிராமத்தில் உள்ள மக்களையும் மாற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான விசுவாசத்தோ அவர்களுடைய மனதிலே விதைக்க ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பயன்படுத்துகிறார். அந்த ஸ்திரீயின் மூலமாக அந்த சமாரிய கிராமமே மனம் மாறுகிறது. செசரியாவில் இருந்த ரோம நூற்றுக்கு அதிபதியான கொர்நேலியுவின் சம்பவத்திலும் இத்தகைய நாடு தழுவிய தப்பெண்ணம் வெளிப்பட்டது. கொர்நேலி தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான்.
ஏன்னால் ஒரு அந்நியன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவன், ஒரு படைத்தலைவன். இவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தோடு குடும்ப ஜெபம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உபவாசமிருந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு அவன் இருந்தான். அப்படியானால் பேதுருவை அழைப்பீங்கள், மேற்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதை அவன் உங்களுக்கு சொல்லுவான் என்று தேவ தரிசனமாய் எத்தனமாய் காணப்பட்டது. தேவதூதன் தனக்கு காண்பிக்கப்பட்டு அவரால் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு பேதுரு அழைக்கிறார்கள். பேதுரு வந்து சத்தியத்தை சொல்லுகிறார். சத்தியத்தை சொன்ன அவர் என்ன செய்கிறார்? கடைசியில் அந்த 35வது வருஷத்தில் என்ன சொல்றாருன்னா, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்படினால் பேதுரு அழைப்பீங்கள் என்று தூதன் சொன்னபோது அந்த பேதுரு அழைப்பதற்கு 3 பேரை அனுப்பிவிட்டார். ஆனால் இங்கு கொர்நேலி செய்த காரியம் என்னவென்றால், தானும் தன்னுடைய வீட்டாரும் தன் உடன் வேலைக்காரர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அழைத்து பேதுருவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அந்த பேதுரு வந்து பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பேதுருவோடு கூட வந்திருந்த யூத வாலிபர்கள், நம்மை போல இவர்களும் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள். கடைசியில் பேதுரு சொல்றாரு, எங்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவின் வரத்தை பெற்ற நீங்கள் யாராவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதியாருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். புறஜாதியார் தீட்டு என்று ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த தீட்டும் சுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த புறஜாதியாரும் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு தேவன் பேதுருவின் மூலமாக இங்கே கொர்நேலியுடைய வீட்டிற்கு தேவ சத்தியத்தை சொல்லுகிறார். அதே போல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கும் பிலிப்பு என்கிற இந்த சீஷன் மூலமாக ஆண்டவர் நற்செய்தியை சொல்லி அந்த அந்நியனும் ஞானம் ஒழுக்க பெற்று தன்னுடைய தேசத்தில் சாட்சியாய் பிரசங்கித்திருப்பான். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ரட்சிப்படைந்திருக்கிறோம், ஞானம் ஒழுக்க பெற்றிருக்கிறோம். நாம் எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம்? ஒரு நபர் ஒருவருக்காவது சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா? அந்த சத்தியத்தை சொல்லி அந்த நபரை ஞானம் ஒழுக்க ஆயத்தப்படுத்தியிருக்கிறோமா? அந்த மேலான பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரே. கடைசி காலத்தில் நாம் படப்போகிற இந்த உபத்திரவங்களிலிருந்து நாம் மீண்டு கொள்வதற்கு இந்த காரியங்களை செய்யும் பொழுது நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அல்லவா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, இந்த நாளின் தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலைகளையும் வருமானங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் காணும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி யூடியூபிலும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களை பார்க்க செய்யுங்கள். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.